வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மோனிகா அயலியோட அம்மாவை அவமானப்படுத்துறாங்க. இவங்க பெரிய தீவிரவாதி, இவங்க போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அவங்க சேனல்ல நியூஸா போடுறாங்க. நம்ம ரித்திகா பேச்சை கேட்டு ஒரு களத்துல பார்த்தோம்னா இது சரிபடாது, இதெல்லாம் மோனிகாவோட வேலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அயலி அதிகாரியா களை இறங்கி மோனிகாவை அடிச்சு விழுக்குறாங்க. ரித்திகா பேயறிஞ்சு போன மாதிரி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ரித்திகாவுக்கு பயங்கர கோபம். இந்த அயலியோட அம்மாவை நான் தவறாக பேசினேன், நீ அயலி என்ன கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தூக்கிட்டா, இவ்வளோ பட்டு அவங்க அம்மா மேலே பாசம் வச்சிருக்கவளை நம்ம சும்மா விடக்கூடாது, என்ன கழுத்தை பிடிச்சி நெரிக்களவு போயிட்டுல அப்படின்னா இவளுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும்னா இவங்க அம்மாவை அவமானப்படுத்தினா இவ காலம் ஃபுல்லாக அழுது அழுது ரூமுக்குள்ளே கடந்து சாவா, வெளியே போக முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தணும். அதுக்கு இருக்க ஒரே வழி மீடியா. இந்த மீடியா வழியாக தான் அந்த தகவலை கொண்டு போக முடியும் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சு போட்டு மோனிகாவை காக்கா பிடிக்கிறாங்க நம்ம ரித்திகா. மோனிகாவுக்கு கால் பண்ணி, இந்த பாரு மோனிகா, புதிய வழி, நம்மளுக்கு எதிரியாக இருக்க அந்த இந்திராணிக்க கையாளு, அயலியை தாக்கணும்னா ஒரு வழி இருக்குது. அவளுக்கு அம்மாவுக பற்றி தவறாக போட்டால் கண்டிப்பாக அவள் பார்த்து அழுவா. அதோட பார்த்தோன்னா நம்ம அம்மாவை இப்படி சொல்லிட்டாங்க, நீ அழுது அழுது வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க அளவுக்கு அவளை கொண்டு போனோம். அதுக்கு ஒரே வழி, உன் சேனலில் நீ அவங்க அம்மாவை பற்றி தவறாக விஷயத்த போடு, அவங்க ஒரு தீவிரவாதி அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. போதைப் பொருள் கடத்தல் பெரிய கும்பல், அந்த வர்மா கூட்டணி கூட அவங்க டீல் வச்சு தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் போட்டு சொல்லுங்கள், அவள் ஒரு கட்டத்தில் அரண்டு போய் நிற்கணும் அயலி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி நம்ம நம்ம அயலியை அவமானப்படுத்த ரித்திகா மோனிகாவை பகடகையாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம மோனிகாவும் அயலியோட சுய ரூபத்தை தெரியாமல் அதே மாதிரி செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிவா ஓடி வராங்க அறக்க பிறக்க. என்ன சிவா, என்ன இந்த நியூஸை கேளையும் அயலி அப்படின்னு சொல்ல நேரம் அதை பார்க்குறாங்க. அப்போ தான் மோனிகாவோட சேனலில் இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த அர்ச்சனா அதிகாரி உண்மையாட்டே நாட்டுக்காக சேவை செய்யலை, போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட டீலிங் வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ஒரு பெரிய தீவிரவாதி, இவங்க உடம்பு கூட கிடைக்கல, இவங்க சாக நேரம் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே நியூஸில் வெட்ட வெளிச்சமாக போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும் அப்படின்னு இவ்வளோ ஸ்கெட்சு போட்டிருக்கிறது யாராக இருந்தாலும் நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க நம்ம அயலி. சிவா இந்த விஷயத்தில் யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சூரிய நாராயணன் மாமா எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சாதான் 4 நாளைக்குள்ள சிவாவோட உரிமையை மீட்க முடியும். உதய பெருமாளின் வாரிசு சிவா தான் அப்படின்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதையும் செய்யணும். அதே நேரம் இந்த வேண்டாத்த வேலையை மோனிகா பரப்பியிருக்கா, அவளை விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அதிகாரியாக களம் இறங்குறாங்க. நம்ம அயலி மோனிகாட்ட போகிறாங்க, வெளுத்தெடுக்கிறாங்க. அதோட அந்த சேனலுக்கே ஒரு ஆப்பு வச்சது மாதிரி வச்சு விட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரித்திகாவுக்கு கால் பண்ணி, உன் பேச்சை கேட்டு நான் இதை அவலத்தையும் என் தொழிலே முடங்களவுக்கு இந்த அயலி அதிகாரியாக எனக்கு வேட்டு வச்சுட்டா அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சொல்கிற மோனிகா, அவள் அதிகாரியா, அவங்க அம்மா தான் ஒரு அதிகாரின்னு சொல்லலாம். இவன் என்ன வேலை பார்த்தா அப்படி ஒரு இது கரப்பாம்பூச்சி கூட சொல்ல போனால் பயந்து இருப்பா. நான் அங்கே இருக்கிற வரை இவளை அவ்வளோ தூரம் ஆட்டி படைச்சேன். நான் இதுக்கெல்லாம் வரைஞ்சி கட்டி வேலை பார்த்தால, ஓடி ஓடி அப்படிப்பட்டவ அயலி. அப்படி இருக்க நேரம் உன்னை அதிகாரியாக உன்னை அடித்து வெளுத்தாளா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் நீனே இந்த வீடியோ ஃபுட்டேஜை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க, காட்டுறாங்க. அப்போ தான் அதிகாரியாக களை இறங்கி அடித்து வெளுத்து, எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசின யாருனால நான் விட மாட்டேன், நீ ரித்திகா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ உன் சேனலுக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல ஆப்பை வச்சு விட்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இங்கே
இந்த நம்ம அம்மாவுக்கிட்ட டிரைவராக வேலை பார்த்த அந்த ராஜேந்திரன் மாமா அவருக்கு அம்மாவோட ரகசியம் ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதான் என்னை பார்த்த உடனே அவர் தெரியாது தெரியாது அப்படின்னு ஓட நேரமே அவருக்குள்ள கள்ளத்தனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ ரகசியம் இருக்க, அந்த ரகசியத்தை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல அயலி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூரிய நாராயணன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சிவாயும் அயலியும் அங்கே போய் யார் உங்களை இந்த அளவுக்கு இங்கே கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சாங்க, இதை எல்லாமே நீ பார்த்த பிறகுதான்ப்பா இதெல்லாம் நடந்து, வேற யாரும் இல்லை உதய பெருமாளின் பையன் கபிலன் அப்படின்னு சொல்ல நேரம், ஏண்டா கபிலா, உனக்கு என் மேலே உள்ள கோவத்தில் இந்த சூரியநாராயணன் மாமாவை இந்த பாடுபடுத்திட்டேன், உண்மையெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு இந்த வீட்டோட வாரிசு நான் இல்லை அப்படின்னு நீ அந்த நிலநிறுத்ததுக்காண்டி இவ்வளோ போராட்டம், நீயும் சரி உன் அம்மாவும் சரி எந்தெந்த ரூபத்தில் எங்களை கஷ்டப்படுத்துறீங்கன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாமையா இருக்குது மாமா. இப்போ எனக்கு ஒரே வேலை, நீங்கள் உண்மையை எங்கள் அக்கா கிட்ட சொல்லணும். கண்டிப்பாக எங்கள் அக்காவுக்கு நான் யார் அப்படின்னு உண்மை தெரிஞ்சாதான் எனக்கு அந்த வீட்டில் இருக்க முடியும். அப்பா நீ உண்மையை சொன்னேன்னா இந்த கபிலன் என்ன கொன்னே போட்டுருவான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இப்போ தான் நான் உங்களை பார்த்தாச்சுல, நாங்கள் சாதாரண ஆள் இல்லை, நாங்கள் 2 பேருமே போலீஸ். உங்களுக்கு நீங்கள் நம்பாட்டுனா இந்த ஐடென்டி கார்டை பாருங்கள். என்னப்பா நீ சிவா, நீ போலீஸா? சங்கரியோட பையன் போலீஸானா எனக்கு இப்போ கூட நம்ப முடியலை. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், எங்களை மீறி உங்களை அந்த கபிலன் கையை வச்சுருவானான்னு பார்ப்போம். ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது, நாங்கள் போலீஸ் தானே அப்படின்னு சொல்ல நேரம், சரிப்பா நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் அதிகாரின்னு சொல்கிறீங்க, அதுக்கு பிறகு எனக்கு எதுக்குப்பா பயம் இருக்க போகுது, உண்மையை சொல்லுறேன். சங்கரிக்கும் உதய பெருமாளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதே நான் தான், நான் உங்கள் பையன்தான் நீ அப்படின்னு உள்ள உண்மை இந்திராணிக்கு நான் சொல்லேன் அப்படின்னு இந்திராணியை கூட்டு நம்ம சூரியநாராயணன் உண்மையை சொல்ல வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணிக்கு தெரிய வருது, சங்கரிக்கும் உதய பெருமாளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதே நாதாமா, இது சங்கரியோட பையன்தான். சொல்லப்போனால் உன் சித்தப்பா உங்கெல்லாம் எல்லாம் ஏமாற்றி செல்வனாகியே கல்யாணம் பண்ணியிருக்காரு, இந்த உண்மையை மறைச்சிருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சித்தப்பா இவ்வளோ பெரிய ஏமாற்றி சொந்த பையனையே பையன் இல்லை அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே தள்ள அளவு போயிட்டாருன்னா அதுக்கெல்லாம் காரணம் சித்தி தான். சித்தியை சும்மா நினைக்கக்கூடாது, பயங்கர ஆள். அவங்களுக்கு பொறுத்தவரையில் கபிலன் மட்டும்தான் இந்த வீட்டோட வாரிசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் சிவையை கண்டாலே ஆகலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும். ரித்திகாவும் சரி செல்வநாயகி சித்தியும் சரி 2 பேர்த்துக்கு கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஜாதிக்கேற்ற மூடி அப்படின்னு இந்திராணி கண்டுபிடிச்சி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல உதய பெருமாள் செல்வநாயகி கபிலன் நம்ம சிவா இவங்களெல்லாம் கூட்டு இந்த பாருங்கள், எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு சூரியன் நாராயணன் மாமா உண்மையெல்லாம் கொட்டிட்டாங்க, சித்தப்பா இதுக்கு மேலே மறைக்கண்டா, சங்கரி அவங்கள கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம உதய பெருமாள் கண்ணில் கண்ணீர் வந்தது மாதிரி தெரியும். சிவாவோட அம்மா அப்படின்னு சொல்ல நேரம் செல்வனாகி, அடடா எல்லா உண்மையும் இப்போ கொட்ட போகிறாரு, நம்ம 2ஆம் தரம் நீ ஆக போகிறோம் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்கங்க.